இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இந்தியாவில் எல்லாமே ப்ரைவேட்டேஷன் ஆகிட்டு. ஆக்சுவலாக முக்கியமாக சொன்னால் முதலாளித்துவத்தை நோக்கி இந்தியா போதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் போதும் தான் சொல்லுவேன். என்னடா அப்படி முதலாளித்துவத்தை நோக்கி போகுது அமெரிக்கா மாதிரி நீங்கள் கேட்கலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது அமெரிக்காவோட நாசான்றது பார்த்தோன்னா அமெரிக்கா மொத்த நாசாவோட கண்ட்ரோல் கீழே ப்ரைவேட் செக்டார் அதில் இருக்கும். ஆனால் இந்த ஐஎஸ்ஆர் இந்தியாவுடைய இருக்கக்கூடியது, முக்கியமாக நரேந்திர மோடி ஐயாவுடைய, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அவரோட இலாக்கா இது. இப்போ இல்லைன்னா நான் விக்ராம்ன்ற ஒரு தனியார் நிறுவனம் அனுப்பின அந்த ஒரு சேட்டலைட்டோடைய வெற்றி காரணமாக பல ஐஎஸ்ஆர் அனுப்பக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் அதை ரிசைன் பண்ணிட்டு அதில் தனியார் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சேர போகிறாங்க. இதனால் எதிர்காலத்து இந்தியாவில், அதாவது எலான் மாஸ்க் இந்தியாவில் அதானிக்கள், குஜராத்தியை சேர்ந்த அதானிக்கள் தனியார் செயற்கைக்கோள், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை தொடங்க போகிறாங்கன்னு அர்த்தம். இந்தியா முழுக்க ஒரு முதலாளித்துவ நாடாக ஆகப்போகுது. இதனால் அப்பாவி மக்கள் பல இதில் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது இன்னும் உங்களுக்கு புரியணுமா, பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் ஒட்டுமே எந்த விதமான 5G இன்னி வேறு கிடையாது. அதுக்கு பல எல்லாமே 5G ஜியோ கொடுத்தனால இப்போ ஒரு இதில் தான் இதுக்கு டவுனில் போயிட்டு. அதே மாதிரி தான் ஐஎஸ்ஆரும் எதிர்காலத்தில் வரும். ஏன்னா இங்கே ஐஎஸ்ஆர் வேலை பார்த்த முக்கியமான நானே எல்லா சயின்டிஸ்ட்டும் தனியார் ரிசர்ச்சை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு தகவல். ஸோ இந்தியா இனி எப்படி போக போகுது, இந்தியா விண்வெளித்துறை தனியார் மயம் ஆக போகிறான்றதை எதிர்காலம் தான் பதில் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பேர் முத்து பிரகாஷ். பாய்.